அப்ப பாக்காதா ம். பிள்ளைங்க? ஆமா. இவரு என்னமோ மன்மத எனக்கு வேணாம். எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஓகே. ஆக்சுவலா வந்து இந்த மாரி சாண்ட்ரா வந்து இதே சாண்ட்ரா தான் வந்து முந்தின நாள் என்ன பண்ணான்னா, அந்த போட்டு பாருவுக்கு வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா வெரிகோஸ் வெயின் வந்து ப்ராப்ளம் இருக்கு. வெரிகோஸ் வெயின்லாம் இருக்கிறவங்க வந்து சடனா அவங்களுக்கு வந்து ஸ்டிஃப் ஆகும். சடனா பெயினா இருக்கும். அவங்களால வந்து ஒருத்தருக்கு வந்து ஹார்டா புடிச்சா கூட வந்து நம்ம அத வந்து பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு ப்ராப்ளம் அவளுக்கு இருக்கு. அந்த ப்ராப்ளம் இருக்க ஒரு பொண்ண வந்து அந்த கில்லர் காயின் டாஸ்க்குக்கு புடிச்சு அமுக்கி கஷ்டப்படுத்துறாங்க. அத வந்து இன்னைக்கு பாரு வந்து பாருவோ, கமருதீனோ சொல்ல வரும்போது, உடனே இந்த பொறுக்கி இந்த விஜேஎஸ் என்ன சொல்றான் அவங்க கிட்ட, "சாரி கேட்டுருங்கப்பா. அத தவிர வேற ஏதாவது சொல்லு." எவ்வளவு கடுப்பா இருந்தது இன்னைக்கு 1 ஹவர் எபிசோட்ல. அப்ப வந்து உனக்கு வந்து நீ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிற. இவனா பிளான் பண்ணியிருக்கானா? இவனுக்கு எவனாவது எழுதி குடுத்துருக்கானான்னு தெரியல. இவன் எபிசோடு பார்க்கறதில்ல. ஆனா வந்து இந்த விஷயத்த கரெக்ட்டா எடுக்குறான். ஏன்னா வந்துட்டு இந் இந் அது இதுக்கு முந்தின நாள் வந்து இந்த மாரி வந்து கில்லர் காயின்னு ஒரு கேவலமான டாஸ்க் விளையாண்டுருக்கானுங்க. அதுல ஒருத்தரையும் நசுக்கியிருக்காங்கன்னு இவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த ரெட் கார்டு குடுக்குறத நியாயப்படுத்துறதுக்காக, முன்னாடி வந்து அவங்க இத தானே சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சும், இந்த வேலைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன 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 சொல்றானுங்கன்னா, "நீங்க சாரி கேட்டுருங்க ஹவுஸ்மேட்ஸு." அப்படி பார்த்தோன்னா, கார்ல இருந்து வந்து இவள வந்து வெளியில புஷ் பண்ணி தள்ளுனதுக்கு வந்து, ஜஸ்ட் இவ சாரி கேட்டுட்டு போயிருக்கலாமே! இவளுக்கு எதுக்கு அந்த ரெட் கார்டு? இவனுங்க என்ன என்ன பண்றானுங்க. அதே மாரி பாரு வந்து அந்த காருக்குள்ள தெளிவா வந்து சொல்றா. கமருதீன் ஒருமையில பேச வேணாம். நம்மள பத்தி வந்து பேசியிருக்கத நீ நியாயமா பேசுன்னு. அத வந்து இவன் என்ன சொல்றான்னா, அதையும் அந்த வார்த்தைய சொல்லிட்டு, "நீ ஏன் சாஃப்ட்டா சொன்ன? நீ ஏன் தூண்டி விடுற?" இதெல்லாம் வந்து இவன் வந்து சொல்றதுக்கு, இவனுக்கு வந்து இவனுடைய உள்ள இருக்க அந்த அந்த விஜேஎஸ்குள்ள இருக்க அந்த வந்து அப்ரப்ட்டா வந்து வெளியாகுது. இவன மாரி ஒரு கேவலமான ஒரு ஆள் வந்து, ஒன் சைடடா இருக்க ஆளு, அடுத்த சீசன் ஹோஸ்ட்டே பண்ணக்கூடாது. அதாவது ஹோஸ்ட்டுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. நடுநிலைமைன்றது வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டையும் வச்சு பார்த்து செய்யணுமே தவிர, உனக்கு புடிச்ச ஒரு ஆளு, உன்னோட ரெக்கமெண்டேஷன்ல வந்த ஆளு வந்து, என்ன பண்ணாலும் நீ வந்து கூஜா தூக்கிட்டு, ஆப்போசிட்ல வந்து பண்ற ஒரு பொண்ணு வந்து பாரு தானே, பாரு ஹேண்டில் பண்ணிக்குவான்னு நீ என்ன சொல்றது? நீ என்ன சொல்ற? உன் வீட்டு பொண்ண வந்து நீ இந்த மாரி வந்து நேஷனல் மீடியால வந்து சொல்லுவியா? அது பாரு வந்து அவளுக்கு புடிச்ச விஷயத்த அவ அங்க பண்றா. அவ வந்து நீ என்ன ரெக்கார்ட் குடுக்குறது? அவளே வந்துட்டு, "என்னடா இது எல்லாரும் ஒரு விதமா இருக்காய்ங்களே! நமக்கு நான் வந்து இந்த பிக் பாஸுக்கே வந்து செட் ஆகலையோ! நம்ம இன்னைக்கே நான் போறேன்னோன" அவ வந்து கில்ட்டா இருக்கா. அண்ட் ஆல்சோ அவளுடைய நல்ல உள்ளம் வந்து காலையில இந்த இது தள்ளி விட்டதுக்கு அப்புறமே, இவ வந்து போய் சாண்ட்ரா கிட்ட சாரி கேட்கலான்னு போறா. போனா அவ அங்க வந்து ஹூன்ட்டு ஏதோ அவ என்ன காஞ்சூரிங் படத்துக்கா வந்து நடிக்க வந்திருக்கா? எதையோ வந்து பார்த்து நடிக்கிற மாரி. செம ஃபன்னா இருந்துச்சு. காஞ்சூரிங்ல கூட ஏங்க இந்த அளவுக்கு ஒரு காந்தாரா பார்ட் 3ங்க. செம ஐயோ இவெல்லாம் கடவுளே! ஒரு ஒரு எனக்கு வாயில எனக்கு வந்து வருது. அவ்ளோ ஒரு கேடு கெட்ட ஒரு ஜென்மம் வந்து சாண்ட்ரா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் சொல்ல வந்து அது மறந்தே போயிடுச்சு. ஆக்சுவலா சோ இவ்ளோ விஷயமும் வந்து நடந்திருக்கு. ஓகே. இந்த விக்கல்ஸ் இவனுங்கலாம் என்ன பண்றானுங்க, பிளான் பண்ணிட்டு, அதாவது வந்து அ காலையில லைவ் நடந்தது. என்ன பண்ணிட்டானுங்க, போய் சாண்ட்ராவ காப்பாத்துறேன்ற பேர்ல போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குதுன்னா, இவ வந்து இது வந்து டம்மி ஆக்டிங் அவங்களுக்கே தெரிஞ்சு, நீ என்னமோ ஜாலியா தான் இருக்கேன்னு அசிங்கப்பட்டாய்ங்க. அதாவது வந்து அவைங்க 2 பேரும் முட்டாள் ஆயிட்டாய்ங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அகைன் காலையில வந்து என்ன புலம்புறாய்ங்கன்னா, அதாவது விடிகாலையில லைட் போடுறதுக்கு முன்னாடி என்ன புலம்புறானுங்கன்னா, அ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த அந்த இதுலலாம் அவ்வளோ தூரம்லாம் உட்கார்ந்திருக்க மாட்டேன். விக்கல்ஸும், சபரியும். உட்கார்ந்திருக்க மாட்டேன். எனக்கு நைட்லாம் வந்து தூக்கம் வந்துரும் அப்டின்ட்டு சபரி சொல்றான். விக்கல்ஸ் சொல்றேன்னா, ஆக்சுவலா வந்து இப்ப வந்து சபரி உன்கிட்ட வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா, புஷ் பண்றதுக்கு, விக்கல் என்ன சொல்றான்னா, "நான் வந்து பாருவோட முடிய புடிச்சு இழுத்து ஒரு வழி பண்ணியிருப்பேன்" அப்டின்றான். இத யாராவது கேட்டீங்களா? லைவ்ல? முடிய நான் புடிச்சு கேட்டேன். நான் ம். கேட்டேன். நான் நான் 3 கேட்டேன். பேரையும் ம். சேர்த்து இழுத்துட்டு அந்த மாரி ம். இழுத்துட்டு அப்ப போயிருப்பேன் நீ நானு சொன்னேன். யாரு? அப்ப இவனுங்க வந்து இந்த 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 ஷோ நடத்தி கிழிக்கிறானுங்களே, அந்த நாய்ங்க, பர்ப்பஸா வந்து பாரு வந்து அரோராவ ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு வார்த்தை விட்டுருப்பா. அத வந்து கட் பண்ணி போட்டுருக்கானுங்க. அவ மெயின் ரீசன் குடுத்துருக்கதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, அவ வந்து அரோராவ ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு டைட்டில் குடுத்துலாம் ட்ரிகர் பண்ற வார்த்தைய எடுத்து போட்டுருக்கான்னா, இவனுங்க கேடுகெட்ட நாய்ங்கன்றது வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டு. இவனுங்க சீரியஸா வந்து கேடுகெட்ட நாய்ங்கன்றது ஹென்ஸ் ப்ரூவ்ட்.
இவனுங்கலாம் வந்து பிக் பாஸ் இதுல இதுல மினிமலிஸ்டிக் இவ்ளோ பேர் ரிவ்யூ போட்டாங்கல்ல. இத்தன நாள் YouTubeல வீடியோ போட்டு தம்ப்நெயில் வச்சு பிச்சை எடுத்துட்டு ம். இருந்தானுங்கல்ல, பிச்சைக்கார ம். நாய்ங்க மாரி. வியூஸ் ஓடணும், வியூஸ் ஓடணும், வியூஸ் ஓடணும்னு சொல்லிட்டு, பார்வதி, பார்வதி, பார்வதின்னு தம்ப்நெயில்லாம் வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்துச்சுல்ல நாய்ங்க. ம். ஓகேவா? ம். ம். ஐயோ! இவங்கள நாயின்னு திட்டுனது போக எனக்கு வந்து அடுத்த டயலாக் மறந்து போச்சே. இருங்க, இருங்க. இல்ல இது இவனுங்க அந்த முக்கியமான பிச்சை முக்கியமான ஒரு எடுத்தவனுங்க பாயிண்ட். நான் அதுல இருந்தே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அந்த பிச்சை எடுத்தவனுங்க அந்த ம். யூடியூபர்ஸ் இந்த நாய்ங்க வந்து இன்னும் 2 நாளும் இததான் வச்சு பிச்சை எடுப்பாங்க. அனுப்பிட்டோம், அனுப்பிட்டோம், அனுப்பிட்டோம்னு. அப்புறம் அடுத்த வாரம் என்ன பண்ணுவானுங்கன்னா, வெளியில பிச்சை எடுத்தானுங்க பாருங்க. யாரு இந்த கனி, எஃப்ஜேலாம் ஒரு வீடியோ போட்டு பிச்சை எடுத்தானுங்கல்ல, அதுங்க உள்ள போய் பிச்சை எடுக்குங்க. அதுங்களுக்கு வந்து போட்டு பாரு, பாரு, பாருன்னு பேசி இந்த நாய்ங்களால பாரு இல்லாம கன்டென்ட்ட ஓட்ட முடியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. அண்ட் இந்த டைம்ல நம்ம உண்மையாலுமே வியானாவை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். சீரியஸ்லி கரெக்ட். ஸ்பீக்கிங் ஐ ஷுட் அப்ரிஷியேட் வியானா. அந்த பொண்ணு மட்டும்தான் நியாயமா மரியாதையோட குறைஞ்சபட்ச மரியாதையோட எல்லா கேமையுமே இழுத்து வச்சு இது இப்படிதான் நடந்திருக்கு, இது இப்படிதான் ஆச்சுன்னு சொல்லி பேசின ஒரே ஆள் வியானா மட்டும்தான். ஆதிரை ஆதிரை ஆதிரை. அவருக்கு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஆதிரை சப்போர்ட் பண்ணாங்க. ஆதிரை சப்போர்ட்டட் தட். ஐ ஸ்போக் வித் வாட்டர்மெலன் டுடே. வாட்டர்மெலன் வந்து பாவம்மா இதெல்லாம் அநியாயம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அப்படியா? ஆனா அவரு எதுவுமே வெளியில ஆமாமா வந்து பேச வாட்டர்மெலன் நான் பேசினேன். மாட்டேங்கிறாரு இப்ப வாட்டர்மெலன். இல்ல இல்ல நான் பேசினேன். அவர் ஆக்சுவலி நேத்து விஜய் டிவில தான் ஷூட்டிங்ல இதுலயே இருந்திருக்காப்ல. ஏதோ ஒரு ஷோ ஓகேவா? ஓகே. ரீல்ஸ் போட்டிருந்தாரு வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஓகே. ஒரு அவரோட ஒரே ஃபன்னு. அவர் வந்துட்டு ஆக்சுவலி லிட்டரலா வந்து அவர் மட்டும் தான் வருத்தப்படுறாரு. அவ்ளோ வருத்தப்படுறாரு. அவர் வந்து "இது தப்புமா, பாவம்மா இந்த ஷோ அந்த பொண்ணு ம். இத்தன நாள் பண்ணி இவ்ளோ கொண்டு வந்திருக்கு. இவ்ளோ இது பண்ணிருக்கு. இதெல்லாம் நல்லதே கிடையாதும்மா. அதெல்லாம் நியாயமே கிடையாதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுறாரு. அட்லீஸ்ட் அந்த ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல. கரெக்ட். எஃப்ஜே கிட்ட சீரியஸா கேட்கிறேன். ஏன்டா டேய் 2 பொண்ணுங்க கூட நீ என்னடா பண்ணிட்டு இருந்த மயிரா? கேவலம். என்ன அவன் பண்ணிட்டு வந்து இருந்த? ஒண்ணுமே பண்ணல. தடவிட்டுல இல்ல தலைவன் உள்ள அ. தடவுவாப்லயாம். வெளியில வந்து தலைவன் என்ன தெரியுமா பண்றாப்ல? காதலியோட போட்டோ போட்டுருவாராம். லவ் ஃபார் லைஃபா? ஏன்டா டேய் உனக்கு வந்து எங்கள பார்த்தா கோமாளி மாரி தெரியுதாடா? இவன் பண்றதெல்லாம் பண்ணிருவானா? இவன் யோக்கியவானா? இந்த யோக்கியவானுக்கு வேற சர்டிபிகேட் வேற குடுப்பாங்களாம். இன்டர்வியூ குடுத்து. கேவலம் இவன்லாம். யப்பா சாமி! துஷார் இவன் கூட வந்து போட்டிருந்தாரு. இல்ல இவன் இவன் வந்து துஷார்? துஷார் வந்து துஷார் என்ன போட்டிருந்தாரு? வியானா ஸ்டோரியை தான் போட்டுட்டு பார்வதி சப்போர்ட்டை தான் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபியூ ஹவர்ஸ்ல delete பண்ணிட்டாரு. அதான் அப்படியா? துஷாரு ஸ்கிரீன்ஷாட் இல்ல வச்சீங்களா? துஷார் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அவங்க தான் டைட்டில் வின் பண்ணணும். அவங்க சொல்றது பேசுற நான் கூட நோ, நோ, அவன் நினைச்சேன். வந்து நோ. அவங்க அடுத்து வந்து பிளேட்ட துஷாருக்கு குட் திருப்பிட்டானுங்க ஒப்பீனியன் தான். அவன். வெயிட். துஷாருக்கு குட் ஒப்பீனியன் தான். ரியா ரியாவே வந்து ஒரு செயற்கை சரியில்ல. சரியா? ரியா வந்து அட்வைஸ் பண்ணிருக்கோம். துஷார் இப்படி பண்ணாதடா துஷார். அது அப்புறமேட்டு இப்படி ஆயி போயிரும்டா துஷார்ன்னு சொல்லியிருக்கோம். அப்படியா சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிருப்பான். துஷார்லாம் நல்ல யோசிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனுஷன் தான். பட் வந்துட்டு திஸ் இஸ் கோயிங் பியாண்ட் இல்ல. ஏங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்க்கு தெரியாதாங்க? என்னென்ன எது எது எப்படி எப்படி நடக்குதுன்னு தெரியாதாங்க? ஏங்க நம்மளையே முட்டாளாக்குறானே இவனுங்க. ம். கம்ருதீன பத்தி நான் வந்து பெருசா இன்னைக்கு விமர்சிக்கல டு பி ஹானஸ்ட். ஏன்னா அவனும் ரெட் கார்டு ம். வாங்கியிருக்கான். அவனுக்கும் வருத்தம் இருக்கும். கமருதீன் அவனுக்கும் ஒரு நடிச்ச கரியர் இருக்கு. சீரியல்ல இருந்து பட் அவனை நீக்கிட்டாங்கன்னு ஏதோ நியூஸ் பார்த்தேன். உண்மையா? நோ. ஆஸ் பெர் கான்ட்ராக்ட் படி பிக் பாஸ்க்குள்ள திரும்ப வர முடியாது. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் போகாதுன்றது தானே இருக்கும். இல்ல அதுக்கு தானே அவனுக்கு வந்து ஒயிட் வாஷ் இல்லங்க. பண்ணிருக்காங்க. அவன் நடிச்ச இந்த அதுதானங்க ஆ. ஒயிட் வாஷ் அப்படி ஏங்க அடிச்சாங்களேங்க. இப்பதாங்க ஏதோ நியூஸ் ஏங்க நீங்க பார்த்தேன். என்ன நோ யா நோ யா நோ 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 நானும் நோ நோ பார்த்தேன். அதே நியூஸ் தான் பார்த்து டாம்க்கு அனுப்பி. ஓஹோ. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஆக்சுவலா இன்னைக்கு என்ன நினைச்சேன்னா, பாரு தானே அவள நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன், அவ காசு வேணாம்னு நினைச்சு எனக்கு ஒரு மயிரும் வேணாம்டா ஒண்ணுமே வேணாம்டான்னு சொல்லிட்டு உட்காந்து கிளின்னு கிழிச்சா எங்கடா போவீங்க? மூஞ்ச வச்சுட்டு எங்க போவீங்க? கரெக்ட் தான். டே 1ல இருந்து எல்லாமே நீங்க என்னென்ன அநியாய மயிர் பண்ணிருக்கீங்க, என்னென்ன கிழிச்சிருக்கீங்கன்றத அவ சொல்லிட்டானா எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்கன்னு நான் கேக்குறேன் நானு. என்ன ஏதாவது ஒரு வாரம் அவ பண்ணதுக்கு வந்து ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துருப்பீங்களா நீங்க? ஒரு வாரம் டாஸ்க் நல்லா பண்ணா நல்லா பண்ணிருக்கீங்க பாரு அப்படின்னு இவர் பெரிய புடுங்கி இவர் சொல்ல மாட்டாரு விஜேஎஸ்க்கு. இல்ல எனக்கு சரியா? தெரிஞ்சு வந்து ஒரு ஏதாவது நல்லா டிஃபமேஷன் பண்ணதுக்கு கேஸ் எதுவுமே வந்து அவ சொல்ல மாட்டாரு. போடணும். இந்த விஜேஎஸ் மேல கூட போட்டா கூட ஓகே தான். என்ன இவன் வந்து என்னத்த ஆக்சுவலி பண்ணிடுவான்? போட முடியாது. ஆஸ் பர் கான்ட்ராக்ட் போட முடியாது. ஓகே. சாண்ட்ரா மேல ஏதாவது கேஸ் போட முடியுமாங்க?
யாரையாவது லைஃப வந்து நாசம் பண்றதுன்னா வந்து நைஸா வந்து ட்ரிகர் பண்ணி அழுது நாடகம் போட்டு, இவள மாரி அதாவது ஒரு கரெக்ட்டா பொண்ணெல்லாம் வந்து கரெக்ட்டா வச்சுக்க வந்து முடியாது ஃப்ரெண்ட்ஷிப். ட்ரெடிஷனல் வேர் போட்டு சந்தனம் வச்சுட்டு வந்துருவாங்க அம்மா. இல்லங்க எனக்கு எல்லாருமே இப்ப யூடியூபர்ஸ்லாம் பேசுறத பாக்குறேன். 2 குழந்தைகளின் ம் தாய். என்ன மயித்துக்கு நீ ஷோக்கு வந்தமான்னு நான் கரெக்ட். கேட்பேன் நானு. என்ன மயித்துக்கு நீ ஷோக்கு ஏம்மா வந்த? அந்த பொறுக்கி ஏதோ எதுக்கு வீடியோ வந்த நீ? போட்டிருந்தானேம்மா 2 பெண்களை வச்சு ஆடினானே ஒருத்தன் ஏதோ வீடியோ போட்டிருக்கானே மேம். நான் பேச மறந்துட்டேன் இப்பதான் பார்த்தேன். அந்த FJ 18+ ஐயோ தானே? பொறுக்கி FJ பொம்பளை 18+ பொறுக்கி தானே? கழுத்துல அது ஒரு முத்தம் கொடுத்த பொறுக்கி பொறுக்கி நாயி. தெரு பொறுக்கி யா, யா, பொறுக்கி யா. பொறுக்கி பொறுக்கி. ஏண்டா இவர் இருந்தா என்ன பண்ணிருப்பாராம், பார்வதிய ஒரு பக்கம் கமோதின ஒரு பக்கம் இழுத்து போட்டுட்டு இவர் வந்து அசுர தாண்டவம் ஆடி இருப்பாராம். கிழிச்சிருப்பேன். அவனே தூங்கிக்கிட்டு தானே கிடந்தான். அங்க வந்து மேக்ஸிமம் ஏங்க தூங்கிட்டு தானே இருந்தான். இவர் 2.5 நிமிஷம் மூச்சு விடுறாரு பெருமூச்சு. அப்பா 77 நாள் கூட அந்த வீட்டுல ஒண்ணு வைக்காம ஒண்ணு அடிச்சு துரத்துறாங்களேடா, அறிவில்லையா அப்போ உனக்கு? அடிச்சு துரத்துறாங்களே, வெளில போடா அப்படின்னாங்களே. 18+, அது இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஆதிரை வெளில போனியடா, மண்டி போட்டியடா, மறந்துட்டியடா. ஆதிரை ஐ நெவர் ஹர்ட் யூ, நான் உன்னை சத்தியமா விட மாட்டேன். வந்து ஒரு போட்டோ கூட ஒன்னா சேர்ந்து போடல. சத்தியமா நான் உன்னை விட மாட்டேன். இன்டர்வியூல சொல்றான், நான் ஆதிரையோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டேன், ஏன் இப்ப என்ன ட்ரை பண்ற, அதனால நீ ஆதிரை யூஸ் பண்ணது இல்லைன்னு ஆயிடுமா? ஏய் யாரா நீ? உட்கார்ந்து மண்டி போட்டுல, ஆதிரை ஆதிரை நான் உன்னை விடமாட்டேன் ஆதிரை, நான் ஃபர்ஸ்ட் ஆளா உன்கிட்ட தான் உன்னை வச்சுக்குவேன் ஆதிரை. ஏய் நீ பேசுறியாடா பார்வதிய பத்தி? டேய் பார்வதிய பத்தி பேசாதீங்கடா, அசிங்கமாயிடும்டா. ஏண்டா 90 days ஓவர் ரன் பண்ண பொண்ணுடா, 90 இல்ல நாட்கள் அந்த பொறாம நிகழ்ச்சியை புடிச்சவன். நடத்தி. FJ வந்து ஏண்டா உள்ளுக்குள்ளேயும் பிச்சை பொறாம, எடுத்தீங்களேடா பிச்சைக்கார வெளியிலயும் நாய்களா? பொறாம. டேய் பிச்சைக்கார நாய்களா, 90 நாள் பிச்சை எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நெகட்டிவ் செட் பண்ணி அவ வெளியில போற மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி ஒவ்வொருத்தன் கொண்டாடி இன்ஸ்டாகிராம்லயும் சரி எல்லா இடத்துலயும் வீடியோ போடுறீங்கன்னா, உங்களை மாதிரியான குறுகிய மனநிலை இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்க ஒண்ணுமே பண்ணலங்க, தப்பே பண்ணல பார்வதி. ஆக்சுவலி இது ஒரு பிளான்டு ஸ்கிரிப்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு FJ வீடியோ போடுறதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப சிரிப்பா இருக்கு. நோங்க எவிக்ஷன் என்ஜாய் பண்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. சரியா? ரெட் கார்டு குடுத்து ஒரு பொண்ண லிட்டரலா வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அனுப்பிச்சிருக்கானுங்க. ஓகே, நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஷோக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண டெஸ்ட்ராய் பண்ணி அனுப்பும் பொழுது எனக்கு கெட்ட வார்த்தை, ரொம்ப அப்போ கேவலமான கெட்ட வார்த்தை அப்ப வருது. அவங்க எப்ப ம். அனுப்பிச்சிருக்கணும்? 2வது வாரத்துல அனுப்பிச்சிருக்கணும். இல்ல ஒரு மட்டும்தாம்மா மாசம் நான் கழிச்சு சொல்றேன், நான் சொல்றது அனுப்பிச்சிருக்கணும். ஒரே பாயிண்ட் ஷோ தாம்மா. வந்து ஏம்மா முடிய போகுது. கரண்டிக்கனி அடுத்த வாரம் வந்து ஒரு டாஸ்க் கரண்டிக்கனிய வச்சு கிடையாது, என்னங்க ஒரு புடுங்க கண்டென்ட் முடியும்? கிடையாது. ஒரு 4 பேரும் உட்காந்து ஒருத்தர பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பானுங்க குத்து அடுத்த முட்டையை வாரம்லாம். தப்பிட்டு இருப்பாங்கண்ணா அந்த வாரம் அதுக்கும் ஃபுல்லா. அடுத்த வாரம் வந்து அதுக்கும் அடுத்த வாரம் ஃபினாலே. எச்சங்க இந்த மாதிரி ஒரு டைம்ல அவள நல்லா சக்கையா புழிஞ்சு யூஸ் பண்ணிட்டு 90th டேக்கு அப்புறமா நீ அனுப்புறனா உனக்கு என்ன ஒரு கேடுகெட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கும்? எச்ச புத்தின்னு சொல்லுவாங்களே. இல்ல எனக்கு புரியல, 3வது வாரம் பார்வதி எவிக்ட் பண்ணிருக்கலாமேங்க. இல்ல அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களே 4வது வாரம் எவிக்ட் பண்ணிருக்கலாமேங்க. ஏங்க எதுக்குங்க உள்ள வச்சிருந்தீங்க? இந்த எல்லாத்தையும் விடுங்க, சீசனே பாத்ரூம் ஃபிளாப் குள்ள ஆயிருக்குங்க. போனாங்கன்னு சொல்றீங்கல்ல, பாத்ரூம் குள்ள இந்த போனாங்கல்ல. சீசன் ஃபிளாப் ஆயிருங்க. அதாங்க அவ வந்து பாத்ரூம் முன்னாடியே குள்ள போனாங்கல்லங்க, அது இந்த உருப்படாத நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பெரிய கண்டஸ்டன்ஸ். கேவலம். பாத்ரூம் குள்ள போயிட்டாங்கல்ல, ஐயோ அப்படின்றீங்கல்ல, அப்பவே அமைச்சிருக்க வேண்டியதானே சார்? எதுக்கு சார் போன வாரம் வச்சு சீன் போட்டீங்க? ஏன் சார் 3 ஃபேமிலியும் ஒரே நாள்ல விட்டு எச்ச வேலை பாத்தீங்க? மாமா வேலை ஏன் சார் பாத்தீங்க? முக்கோண காதலுடைய ஃபேமிலிஸ், ட்ரையாங்கிள் ஃபேமிலின்னு ஏன் சார் போஸ்ட் போட்டீங்க? எதுக்கு சார் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல இந்த எச்சத்தனமான TRP உங்களுக்கு எதுக்கு சார்? அதுக்கு பிச்சை எடுத்து பொழைக்கலாமே சார். எதுக்கு சார் 3 ஃபேமிலியும் ஒரே நாள்ல விட்டாங்க? எதுவுமே நடக்கலையே சார். அப்ப அதனால அமைச்சிட்டீங்களா? புரியல. எவ்வளவு அழகா யூஸ் பண்ணிட்டு நீங்க எவிக்ட் பண்ணியிருந்தனா பிரச்சனையே இல்லடா. எங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணலையடா. அந்த ஷோவுக்காக உழைச்சது தப்பா? வாங்குற காசுக்கு உண்மையா இருந்தது தப்பா? வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா இருந்தது ஒரு தப்பா? பார்வதி ரொம்ப நல்லா இருக்க போறா கைஸ். பார்வதி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. கர்மா வந்து சும்மா விடாது. சாண்ட்ரா என்ன ஆகுறான்னு வெயிட் பண்ணிப்பாரு. ஓகே, ஹாய், ஹலோ. யார் பேசுறாங்க? நான் பேசுறேன். ஓகே. இல்ல பூமதி மாஸ்டர் பேசிட்டோம். பூமதி டாம் மாஸ்டருக்கு அப்புறம் நான் ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன் டாம், அவ்வளவுதான். போட்டியா ஓகே, இப்ப விஜய் சேதுபதி, பொறுக்கி விஜய் சேதுபதி எப்படின்னா அவனுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குது, உண்மைதான். யாரு மேல? பார்வதி மேல. அவன் என்ன சொல்லி இருக்கான்னா, என்னது பார்வதி விஜய் தானே இதெல்லாம் சமாளிச்சுப்பான்னு. நீ என்னடா அதெல்லாம் சொல்றது? நீ யாருடா? உனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குதுன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் வெளியில. இந்த ஷோ இருக்கிறது வந்து இந்த ஷோ பாக்குற வியூவர்ஸ்க்கு. நீயும் இந்த ஷோல எப்படி நடந்துக்கொண்டா அதை வச்சுத்தான் வந்து நீங்க வந்து ரெட் கார்டு டிசைட் பண்றியோ எல்லாம் டிசைட் பண்ணணும். நீங்க இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸ்ல இன்னைக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி இவர் தான் ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு சேனல்ல.
சேனல் வந்து டிசிஷன் இல்ல வந்து ரெட் கார்டு கொடுக்கறது. பட் இந்த பொறுக்கி நாய் தான் வந்து ப்ரெஷர் பண்ணிக்குது தான் மச்சான் பொண்டாட்டிக்கு வந்து நடந்த அநியாயத்தை தட்டி கேட்கிறாராம். இந்த நாய்க்கு வந்து தட்டி கேட்கறதுக்கு வேணும்னா அன்னைக்கு வந்து சபரி வந்து தள்ளி விட்டானே, அப்ப இந்த நாய் வந்து தட்டி கேட்கல யாரையும். அதே மாதிரிதான் வந்து அன்னைக்கு வந்து யாரு விக்ரம் என்ன சொல்லுவான், அந்த நாய் என்ன சொல்லும், மேன் ஹண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவானே ஆதிரைய சொல்லிட்டு தானே பண்ணான் முன்னாடி. அந்த இதை தட்டி கேட்கல இந்த நாய். ஆனா வந்து பார்வதினா மட்டும் இந்த நாய்க்கு வந்து அவ பண்றது ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா இன்வெலிடேட் பண்ணுவான் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் வந்து சேனல் எப்படின்னா, இவனுங்க வந்து அவ போட்ட கண்டென்ட்ல தாண்டா பிச்சை எடுத்தீங்க. அந்த கண்டென்ட்டை வச்சு அதுல வந்து இவனுங்க செட் பண்றானுங்களா நரேட்டிவ் வந்து பார்வதினா வில்லி, விக்ரம்னா வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கே மாஸ்டர் குரூப்ல, நம்ம குரூப்ல. அது பேனிக் அட்டாக் கூட கிடையாதாமே. ஹை பிபி டென்ஷன் ஆயிட்டாங்க. இவனுங்க சும்மா அதை நியாயப்படுத்துறதுக்காக பேனிக் அட்டாக்ன்ற வார்த்தையும் சேர்த்து போட்டுக்கிட்டானுங்க. ஏன்டா டேய் எச்ச பசங்களா, ஏன்டா இந்த அளவுக்காடா பண்ணுவீங்க? ஒரு நியாயம் வேணாமாடா உங்களுக்கு? ஆமா, ஹை பிபிக்கு பேனிக் அட்டாக்னு நெரேட்டிவா மாத்தி செட் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த சேனல் எப்படின்னா வந்து புனிதர்கள் யாரு, இந்த சபரி விக்ரம் எல்லாம் புனிதர்களா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் பார்வதி தாண்டா ஓட் வருது. இவனுங்களுக்கு அந்த வழி தெரிச்ச பார்வதி வந்து கண்டென்ட் கொடுக்குறா, எல்லாமே பண்ணுறா. உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணதுக்கு நீ என்ன பண்றீங்க? அதுக்கு வீக்கெண்ட்ல வந்து பார்வதியை பிடிச்சி எந்த ஒரு வீக்கெண்ட்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறது இல்ல. அவளை பிடிச்சி ரோஸ்ட் தான் பண்ணி விட்டுறது. என்ன ரோஸ்ட் பண்ணினாலும் வந்து அவ பவுன்ஸ் பேக் ஆகி வாரா. சோ இப்ப இதுக்கு மேல பார்வதி வச்சிருந்தா பார்வதிய தூக்கி போட முடியாது. ஏன்னா வந்து ஃபைனல் வந்தா ஒரு கேள்வி வந்துடும், யாரு இந்த கேமுக்காக வேண்டி எஃபர்ட் போட்டு இருக்காங்க. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சேனல் தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் யாரு கானா வினோத் எப்பேற்பட்ட எச்ச பொறுக்கி நீ அவனுக்கே கேட்டுக்கொள்ளணும். அக்குல நோண்டி வந்து பாக்குறவன் தான் வந்து கானா வினோத், ஒரு பொண்ணுடைய. அதே மாதிரிதான் எல்லா காஜித்தனமும் பண்ணிட்டு ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து பார்வதி மூஞ்சிய துப்புறான் பொறுக்கி. அதுக்கப்புறம் வந்து யாரு விக்ரம் அதே எல்லா இதையும் பண்ணிட்டு அவர் நல்லவரு. என்ன பேச்சு பேசின திவ்யாவை கூட ஃப்ராடுன்னு சொன்னாயில, அதெல்லாம் கேட்டாரா? இல்ல, கேட்க மாட்டாரு. ஏன்னா கள்ளத்தோட பிபி உனக்கும் அவனுக்கும் அவர் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து யாரு திவ்யா 200% பிஆர் வச்சுட்டு உனக்கே இவ்வளவு வாயிருக்குது. பிஆர் வச்சுட்டு வந்து இந்த காக்கா திவ்யா வந்து கண்ட பேணிக்கு பேசிட்டு கிடக்குது. உனக்கு ஸ்கோர் பண்ணணும்னா போய் வெளியே ஸ்கோர் பண்ணு. இதாவது காக்கா திவ்யாக்கு அவ்வளவு 200% வச்சுட்டு வந்து வெக்கமே இல்லாம வந்து பேசிட்டு கிடக்குது. அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணணும். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. நான் போட்ட ட்வீட்டுக்கு வந்து கோட் பண்ணி போட்டிருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நீங்க அவ்வளோ உங்களுக்காக வேண்டிய ஆன்சர் பண்றதுக்கு இல்லை. நான் ட்வீட்ல ஒரு ஃபியூ லைன்ஸ் படிக்கிறேன். whatever Sabari did, if you are now saying Paru is was fair in love and war, then by the same logic, whatever Sabari did the other day should also be considered fair in love and war, even it is involved in intentional physical contact. At the end of the day, it is game, all fair in love and war. It's still, and remember, it's just Big Boss. Please don't twist the logic just to defend someone you support. இதுல எவ்வளவு நீங்க வந்து கனிமாயே வந்து சனியா வந்து புரிஞ்சுக்கிற மனப்பான்மை இல்லாதவங்க இந்த அதர் லிஸ்னஸ்ல ஒத்து கேட்டுட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு தான் சொல்றேன். எப்படின்னா அன்னைக்கு சபரி பண்ணது வந்து வேணும்னே அடிச்சது. அந்த டாஸ்க்ல வந்து தள்ளி விட்டது வந்து டாஸ்க் இல்ல. இந்த டாஸ்க்ல வந்து தள்ளி விட்டது வந்து டாஸ்க். மத்த சீசன் எல்லாம் போய் பாருங்க, தள்ளி விட்டது தான் இந்த கேம்ல டாஸ்க். அப்படி தள்ளி விட்டது இது இல்லைன்னா ரூல்ல போட்டிருக்கணும். ரூல் புக் கொண்டு இருக்குது இல்ல, அந்த ரூல் புக்ல போட்டு வச்சிருக்கணும் வந்து தள்ளி விடக்கூடாது இந்த டாஸ்க்ல. அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கண்டெஸ்டன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலோவ் பண்ணியே இருக்கக்கூடாது. இவனுங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணிருக்கணும். வந்து இவனுங்க வந்து ஸ்டேபிளானு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிபிக்குள்ள வரும்போது அப்படி ஸ்டேபிள் இல்லாட்டி இவனுங்க எல்லாம் எடுத்து என்னத்துக்கு போடணும்? அப்ப இதுக்கு ஒரு பிசிக்கல் டாஸ்க். இதே அம்மா வந்து பிசிக்கல் டாஸ்க்ல வந்து அன்னைக்கு நெரிச்சும் போது பார்வதிக்கு இப்படி நடந்தீங்கன்னா வந்து கேட்டிருப்பீங்களா? மாட்டீங்க. ஆனா வந்து இதே வந்து சாண்ட்ராக்குன்னா வந்து கேட்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா என்ன ஒரு டிராமா ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி என்ன பண்ண பிரஜின் போட்டதுக்கு அந்த டிஷர்ட்டை வச்சுட்டு அந்த டிராமா போட்ட. அதுக்கப்புறம் வந்து என்ன வார்த்தை பேசியிருப்ப.
அன்னைக்கு வந்து எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி பேசியிருப்ப. பிரஜீனை வந்து ஏத்தி விட்டு பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இல்ல பிரஜீன் வந்து நீ பேசி இது இப்படி தப்பா பேசிட்ட அண்ட் அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணி விட்டா. அதுக்கப்புறம் புருஷனே வந்து திவ்யா கூட கள்ள தொடர்பு இருக்கிற மாதிரி பேசியிருப்பா. நீ வெளியே போனதுக்கு காரணம் எனக்கு என்னன்னு தெரியும், அவ கூட சேர்ந்தது நான் ஐபேக்கோட வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தது அதெல்லாம் எடுத்து வச்சுதான் பேசியிருப்பா. மித்தமே இல்லாம அதே மாதிரிதான் பார்வதி கூட சேர்த்து வச்சு பேசியிருப்பா. இப்படி ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ற கேரக்டர்ஸ்க்கு இங்க வெளியில இருக்கிற முட்டு கும்பல் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க, பைத்தியக்காரனுங்க. அதே மாதிரிதான் இதே சாண்ட்ரா வந்து இது பிபி ஹை பிபிக்கு வந்து பேனிக் அட்டாக் இவனுங்க மாத்தி சொன்னானுங்க. இவனுங்க ஃபிட்ஸ் ரேஞ்சு கொண்டு போயிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் சாண்ட்ரா நீங்க தான்டா அவ தான்டா ஸ்கேம்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ மாயதான் நீங்களும் வெளியில இருந்துட்டு முட்டு கொடுக்குறீங்க ஸ்கேம் பசங்களை. அதே மாதிரிதான் வந்து அதுக்கப்புறம் யாரு சாண்ட்ரா. அதுக்கப்புறம் வந்து விக்ரம். நீ யாரு விக்ரம்? நீ என்னென்ன அராஜகம் பண்ணிருப்ப, நீ என்னென்ன பேச்சு பேசியிருப்ப. ஆனா வந்து களத்திலே மிதிக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி போட்டுட்டு இன்னைக்கு நீ யாரு அவளை வெளியே போன்னு சொல்றதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். எக்ஸிட்ல வந்து பார்வதி செருப்பு தூக்கி உள்ள போட்டு போறாளா? இல்ல நான் பாக்கல இன்னைக்கு எபிசோட். இல்ல நான் பார்த்த எபிசோட் அவ பண்ணல. அவ பாட்டுக்கு டீசென்ட்டா உங்க வெளியில போயிட்டான். இல்ல எல்லாருமே திரும்ப திரும்ப அதை எனக்கு அனுப்பிட்டே இருக்காங்களே மெசேஜா. வீடியோஸ் யாரா இருந்தா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நானும் பார்த்தேன் வீடியோஸ், நான் அப்படி வந்து அந்த இல்லவே இல்ல. எபிசோட் பார்த்தேன். அவ பாட்டுக்கு குவைட்டா வந்து சாண்ட்ரா கிட்ட மட்டும் சாரி கேட்டுட்டு அப்ப திவ்யா வந்து மிரட்டினா, அப்படியே கை கட்டி நின்னா. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வெளியில போயிட்டா அவ குவைட்டா. அதாவது திரும்பி அந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒரு சுவர் இருக்கும்ல, அதை பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே நின்னா. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி போயிட்டா அவ. வேற ஒண்ணுமே பண்ணல அவ. அதே மாதிரிதான் இந்த சாண்ட்ரா வந்து என்ன கிழிச்சிட்டா, என்ன ஆக்டிங் போடுறா. அவ அடிபட்டுட்டு வந்த பிறகு என்ன சிரிக்கிறா. அப்புறம் கம்யூட்டிங் போகல அவ்வளோ பயந்துடா. ஏதோ பேய கண்டு பயப்படுற மாதிரி அவ்வளோ ஆக்டிங். எங்க வீட்லயும் கேக்குறாங்க, நீங்க நான் பாக்குறேன். நான் இன்னைக்கு எபிசோட் பாக்கல, எங்க வீட்டுல பாக்குறாங்க. நான் என்ன செஞ்சேன் வந்து சி டிராமா போட்டு ஏர்போர்ட் அடிச்சு பார்த்தேன் வந்து இந்த கன்றாவி கேட்க கூடாதுன்னு. அவங்க பாத்துட்டு வந்து சொல்றாங்க வந்து என்னதுன்னா இந்த சாண்ட்ரா என்ன நடிக்கிறா. விஜய் சேதுபதி வந்து மச்சான் பொண்டாட்டினாலும் சும்மா இருக்காரு, ஃப்ரெண்டு பொண்டாட்டினாலும் எங்க வீட்டுல ஆளுங்களே சொல்றாங்க. அப்பேற்பட்ட கேவலமான இன்னைக்கு வந்துட்டு இதுதான் டெலிகாஸ்ட் பண்ணிருக்கானுங்க, அசிங்க பிடிச்சவனுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோஸ்ட் விஜய் சேதுபதி ஆஸ் ஹோஸ்ட் ஃபெயில்ட் ஹோஸ்ட். இவெல்லாம் பயஸ் புள்ளி ஹோஸ்ட். இவனெல்லாம் வந்து லாயக்கே இல்ல ஹோஸ்டிங் பண்றதுக்கு. சோ அதுதான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் மாஸ்டர். பத்தலன்றோம் இவனை திட்டினது. எனக்கே என்ன ராஜி ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, போயிட்டாங்க. எஸ் நந்தினி பேசுங்க. நந்தினி பேசுங்க. ஆனட்டர் பேசுங்க. நான் கொஞ்சம் அனு பேசட்டா? அப்புறமா பூமதி. இல்ல இல்ல உங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்றாங்க. சரி, பூமதி ஓகே. பூமதியே வெயிட் ஓகேமா. பண்ணு. இருங்க, ராஜி வந்து ஒரு வார்த்தை பேசுறேன்னாங்க. ராஜி பேசிருங்க. ராஜி, நந்தினி, அப்புறம் பூமதி பேசுங்க. நான் பேசுறது சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது ராஜி, சொல்லுங்க. see, எனக்கு வந்து 2 விஷயம் தான். The strongest person ever seen in Big Boss Tamil seasons has been like, unceremoniously thrown out. 1. 2வது, விஜய் சேதுபதி வந்து it's one of the worst host. He doesn't even fit to be there. இத வந்து ஒரு லாலெஸ் கோர்ட்ல வந்து இன்ஜஸ்டிஸ் இருக்காங்க. இவங்க குடுக்குற ரெட் கார்டுனால பார்வதி வாழ்க்கை ஒரு நாளும் நீர் குழந்தை கொலை கொத்தமா பண்ணிட்டாங்க. Are they been put in jail? Have they been imprisoned? Not even. She has her own business. She doesn't even need media support like Vijay TV support to come up in her life. Kamruddin, on the other hand, yes, but I'm not going to talk about him. I'm not going to talk about Sandra. She's simply waste. No comment. Makers, Vijay Sethupathi, such a shame act. I hope one day Vijay Sethupathi understands this and at least start acting for his salary, like, வாங்குறாரு. அதுக்கு ஒரு ஒழுங்கான இந்த ஷோக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. ஒரு ஆடியன்சஸ் எல்லாம் இருக்கும், நம்ம எல்லாம் இருக்கோம்.
அதுக்கான ஒரு சின்ன ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் திஸ் இஸ் நாட் த கோர்ட் ஆஃப் லா. இங்க குடுக்குற ரெட் கார்ட் இட்ஸ் நத்திங். இட்ஸ் அப்சல்யூட்லி நத்திங். இவங்க திவ்யா சொன்னாங்க, ஜூலிக்கு இன்னும் பிரச்சனை இருக்குன்னு. ஜூலி கேம் ஃப்ரம் அ வெரி ஸ்மால். நான் ஸ்ட்ராங்கஸ்ட் வுமன் ஒவ்வொருத்தவங்களையும் நினைச்சேன் இல்லையா? அதை காட்டிலும் she seems to be very அதான் strong. சொன்னேனே, ஷி இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஐவ் சீன் அதுல சோ எனக்கு ஃபார். டவுட். ஷி இஸ் a strong. நோ டவுட் Yeah, ஃபார் மீ. no, not யா. at all. Like, bouncing back is something like she's a Picasso in that. If it is an art, she is a Picasso in that. She knows how to do it. Amazing, amazing, amazing. Yeah, who doesn't have a flaw? In the season la ஒரு contestant சொல்லுங்க எனக்கு that they are fit for the final. Your voice is breaking, ராஜி. எனக்கு கேக்குதா பிலுவன்? கேக்கல ராஜி கேக்கல. பேசுறது? கேட்கல. ம்ஹும். ராஜி, நீங்கள் பேசுவது கேட்கவில்லை. சாரி, நான் ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். என்னதுன்னா வந்து இப்ப இந்த சொல்லுங்க திட்ட சொல்லுங்க. பொறுக்கி வந்து வெளியில இருக்கிற யூடியூபர்ஸ் மற்றும் ஸ்பேஸ் போடுறவங்களுக்கு பார்வதி பேர் எடுக்காம ஸ்பேஸ் போட முடியல, பார்வதி கண்டென்ட் எடுக்காம பேச முடியல. வெளியில இருக்கிற இந்த யூடியூபர்ஸ் தான் வந்து பார்வதியை வச்சுதான் தப்னேல் போடுறானுங்க, பார்வதியை வச்சுதான் வந்து இவ்வளவு நாளா ஒட்டி ஒட்டி சம்பாரிச்சு பிச்சை எடுத்தானுங்க. ஓகேவா? இப்ப பார்வதி மட்டும் இல்ல, வியானுக்கு பார்வதிக்கு எல்லாம் இவனுங்க வந்து என்ன பண்ணானுங்க, பெட்ரோனைசர்ஸா பிராண்ட் பண்ணானுங்க ஒரு பேரா. இப்ப பார்வதிக்கு பண்ண முடியும் இவனுங்க மேல கம்ப்ளைண்ட் போடுறதுக்கு. 100% லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். இவனுங்க என்னென்ன பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து இவனுங்க என்னென்ன விதமா பார்வதியை கூப்பிட்டானுங்க, என்னென்ன இது விதமா. சோ இவனுங்களுக்கு வந்து ஆஸ் எக்ஸாம்பிள் பார்வதி கேஸ் போடணும். அப்ப இனிமே இருக்கிற எந்த சீசன்ல வரவனும் வந்து இன்னொரு கண்டெஸ்டன்ஸ் உள்ள விளையாடுறவங்கள ஒரு பேர் சொல்லி பேன் பண்றதுக்கு நினைக்கணும். சோ அதனால வந்து இந்த இவங்களுக்கு எல்லாம் பாடமா அமையணும். பார்வதி வியானா எல்லாம் சேர்ந்து என்னென்ன பேர் வச்சானுங்க, பொய்யானா, இந்த யாரு சூப்பர் சாட்காரன், இந்த ஜோக்கர், நிறைய பேர் இருக்கானுங்க. என்னென்ன பேர் வச்சிருப்பானுங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாடம் வந்து புகட்டியே ஆகணும் இந்த சீசன். அப்படித்தான், அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். எஸ், நந்தினி பேசுங்க. நந்தினி, நந்தினி, நந்தினி அன்மியூட் பண்ணீங்கன்னா தான் பேச முடியும். பேசுங்க. ஏம்மா இன்ஸ்டால ஒருத்தன் விடாம வீடியோ போட்டா ஒருத்த ஆடினாங்கிறதுக்காக அவ்வளோ பேரு வரிசையா ஆடி ஆடி வீடியோ போட்டு இது என்னமா ட்ரை பண்றாங்க இவங்க? Let them enjoy. If that's giving them a happiness, let them do it. நான்சென்ஸ். ஏன்னா எல்லாம் லைக்ஸ்க்காக பிச்சை எடுக்கிறேன். இதுக்கு டைரக்டா பிச்சை எடுக்கலாமேமா. சைக்கோஸ்னு கடந்து போங்க. சைக்கோஸ் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க, சைக்கோ. அவ்வளவுதான். ஓகே, பேசலாமா? பேசுங்க. ஓகே, ஓகே. ரொம்ப ஒரு சேடான டே தான் எனக்கு. As Tom requested, not going to be emotional at all here. Don't worry. So first, எல்லாரும் already people have spoken my mind earlier. நிறைய பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த எவிக்ஷன் வந்து பார்வதிக்கு வந்து ஒரு 2 days எவிக்ஷன் சொல்ல முடியாது, எஜெக்ஷன் 2-3 days ஹார்டா இருக்கலாம். பட் ஷீ இஸ் லாட் மோர் ஸ்ட்ராங்கர் தென் தட். ஓகேவா? இந்த ஹிஸ்டரியில வந்து இந்த பிக் பாஸ் ஹிஸ்டரியில 9 ஹிஸ்டரியில மோஸ்ட் டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படி இப்படிலாம் சொல்லி போடுறீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க டைட்டிலே அடிச்சாலும் நான் மறுபடியும் சொல்றேன், டைட்டிலே அடிச்சாலும் உங்களை ஒரு வருஷம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. நீங்க ரன்னர் அப் 3rd, 4th, 5th பிளேஸ் வந்திருந்தீங்கன்னா கூட நீங்களாம் யாருன்னே எல்லாமே கண்டுக்காம போயிடுவீங்க. இந்த ஷோ, இந்த சீசன், இந்த ஒரு 100 நாள் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுனால நீங்க எங்கேயோ தொடர்ந்துலாம் இருந்துட மாட்டீங்க, ரொம்ப வாழ்ந்துடவும் மாட்டீங்க, ரொம்ப வீழ்ந்துடவும் மாட்டீங்க. ஜூலி நிறைய பேர் எக்ஸாம்பிளா சொல்றீங்க. ஜூலிக்கு சோர்சஸ் இல்லை அவங்களை எப்படி ப்ரமோட் பண்றதுக்கு. அவங்க ஒண்ணுமே இல்லாம தான் வந்தாங்க, சரிங்களா? அதனால ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து தனக்கென ஒரு இடத்த பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ரெண்டாவது, அந்த ஷோவுடைய ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்தவங்க அந்த ஒரு கட்டத்துல எவிட் ஆகி வந்தவங்க ஜூலி. ஸோ இதெல்லாம் தாண்டி போக 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 பீப்புள் ஆர் பிகமிங் மோர் சோர்ஸ் ரைட் நவ். இப்ப நான் சொல்றேன் ஒண்ணு,
பாரு இதனால ஒண்ணு வீழ்ந்துட மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஷீ இஸ் லாட் மோர் ஸ்ட்ராங்கர் தென் தட். உள்ளார இருக்கிற ஒரு டாஸ்க்ல வந்து பாரு வந்து அந்த ஹாஸ்டல் வார்டன் டாஸ்க்ல வரிசையா வச்சு அடிப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அழுவாங்க, எழுந்து வந்துருவாங்க. ஓகேவா? அடுத்ததுக்கு வந்துருவாங்க, வாங்க குழந்தைகளான்னு போவாங்க. அதே மாதிரிதான் அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல. இதனால ஷீ இஸ் மேட் அப் ஹர் மைண்ட். அவங்க வந்து போகும்போதே வந்து நாங்க வந்து இந்த ஷோல வந்து நான் நாட் ரெடி ஃபார் திஸ் அண்ட் நாட் ஃபிட் ஃபார் திஸ் சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்கல்ல. ஒரு மேக்ஸிமம் அந்த ஒரு வாரம் அந்த இம்பாக்ட் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க இது அவங்களுடைய கேப்பபிலிட்டி இஸ் வெல் நோன். எவ்வளவு அடி அடிச்சாலும் கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தான் ஏதோ பெரிய லைஃப்ல வந்து அவங்க லைஃப் பர்ஃபெக்ட் பீப்புள் மாதிரி எவிக்ட் ஆகி போகும்போது போ வெளியே, நீ வெளியே போ, அதற்காக திறந்திருக்கு ஓடிடு அப்படின்ற மாதிரி ரொம்ப நடந்துட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க சைடே காமிக்கிறாங்க இல்லையா. மேபி அவங்க லெட்ஸ் ஹோப் அவங்க ரொம்ப ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்ல மனுஷங்க, புனிதர்கள் ஆயிட்டாங்க. ஆல் ஆஃப் தம் ஹேவ் பிகம் செயின்ட்ஸ் ரைட் நவ். இதுவும் வந்து பார்வதியை வந்து பாதர் பண்ணாது. டோன்ட் வரி அபவுட் தட். ஓகேவா? எனக்கு வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் டாம். We'll just have to call Parvati as early as possible, maybe after the season or before the finale or something like that. ஜஸ்ட் செக்டுங்க. Yeah. ஷீ இஸ் டூயிங் கூல். கொஞ்சம் வந்து அவங்களுக்கு டைம் கொடுப்போம். ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நோ. We'll just have to remind her that பட் கொஞ்சம் we'll just have to remind her that she is not alone. அவ்வளவுதாங்க. ஏன்னா அண்ட் தட் ஆல்சோ நம்ம அப்படி சொல்லாட்டியும் கூட யாருமே எதுவும் வந்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாட்டியும் கூட வந்து பார்வை எழுந்து வந்துருவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம கொஞ்சம் அடிஷ்னல் மோட்டிவேஷன் நம்ம வந்து ஸ்பேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னாக்கா மேபி ரெக்கவரி ரேட் வில் பி பெட்டர். ஓகேங்களா? நிறைய பேர் பார்வை வந்து இவங்களுக்கு இவரால லைஃபே வீணா போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கமருதீனையும் நல்லா இது பண்ணி விட்டுட்டுறாங்க. பரவாயில்ல, ஓகே. அப்ப பாப்போம் கமருதீன். நான் இப்போ எதுவுமே சொல்ல விரும்பல. கமருதீனுக்கு என்னுடைய ஏங்க கம்ருதீனுடைய ஃபேமிலிக்கு தெரியாதா? கம்ருதீன் மேல தப்பு இருக்கா, பார்வதி மேல தப்பு இருக்கான்னு இவங்க என்ன வேணா சொல்லலாங்க. கண்டஸ்டன்ட் இஷ்டம் மைத்துக்கு என்ன வேணா ஃப்ரேம் பண்ணலாங்க. கம்ருதீன் பார்வதியை பற்றி பேசியிருக்கானா, பார்வதி கம்ருதீனை பத்தி பேசியிருக்கான். அவன் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னான், நீ பார்வதியை கூட நம்பலாம். ஏன் பார்வதியை நம்பலாம்னு சொல்றான்? பார்வதி அவனை பத்தி பின்னாடி பேசல, அனாவசியமா பேசல, தப்பு அவன் ஃப்ரெண்டு மேலதான் இருக்கு அப்படின்றதுதான் பாயிண்ட். அதுவும் இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு ஷோ நடத்துறவர், இந்த டாக் பேக் பார்த்துட்டு ஷோ நடத்துறவர், அவர் சொல்றாப்ல பார்வதி அவங்கள பத்தி பின்னாடி எவ்வளவு பேசியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு தெரியலங்க. நானும் உட்காந்து ஒரு 90 நாள் அதெல்லாம் செட் பண்றாங்க. 90 நாள் உட்காந்து லைவ் பார்த்திருக்கேன். எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல எக்ஸப்ட் தட் அன்வான்டட் டேர்ம் சம்திங் லைக் தட். அதுவும் கூட சபைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. அது தவிர்த்து அவங்கள்ட்ட பேசினது வந்து சாண்ட்ராட்டா பேசினாங்க, அந்த அம்மா சபையில போட்டு இது பண்ணிருச்சு. அதையும் வந்து பார்வதி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. வேற என்ன அவங்க பெருசா பேசினாங்கன்னு சொல்லிட்டு நான் கமருதீனுக்கு வந்து நான் சொல்றேன், கமருதீனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பார்வதி has taken a big risk on you. You also took a risk on her. Maybe 1 week கழிச்சு நீங்க கமருதீன் வந்து எப்படி அவரு நடந்துக்கிறாரு அப்படின்றத வச்சு probably I'll appreciate or depreciate கமருதீன் more. பட் கமரு வராட்டியும் பரவாயில்ல. கம்ரோன்றது அவர் நான் சொன்ன மறுபடியும் சொல்றதுதான். பிக் பாஸ் ஜர்னில கமருதீன் வந்து பாருவோடைய பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ல ஒரு சாப்டரா தான் இருந்தாரு. பாரு இஸ் வே பிகர் தன் தட். அவங்க வந்து இதனால வந்து அவங்க கமருதீன் திரும்பி வராட்டியும் கூட அவங்க ப்ராப்ளி ஷீல் ரெக்கவர் பெட்டர் அண்ட் sooner or later she'll be a better person or பெட்டர் அச்சீவர் இன் லைஃப். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. பட் டாம் ட்ரை பண்ணுங்க. மேபி நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சீசன் முடிகிற வரைக்கும். அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு. அதையும் தாண்டி நிறைய பேர் குப்பையா இல்ல அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ நாம வந்து மஞ்சரி ஜாக்லின் நம்ம சீசன் முடிஞ்சு மறுநாள் வந்தாங்க. இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஷி கேம் டு ஸ்பேஸ். பட் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் நாம கொடுப்போம். ஓகே, அவங்க கொஞ்சம் ஓகே ஆகட்டும். லெட் ஹர் ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் சர்டன் திங்ஸ். அதுக்கப்புறமேட்டு இந்த ஜாங்கிரி மதிமத்தாவுக்கு வந்து அவங்கள வந்து எஜெக்ட் பண்றப்போ அவங்க சேலரியை வந்து கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருந்தாங்க டாம். அவங்க வந்து சென்சிட்டிவான இன்டர்வியூஸ் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த லைவ்ல பாத்துருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு நடந்த இன்ஜஸ்டிஸ் என்னன்றது வெளியே வந்திருக்கும். ஸோ அதை மறைக்கிறதுக்கு அதாவது 3rd சீசன்ல ஜாங்கிரி மதிமித்தான் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, காமெடி ஆக்ட்ரஸ். அவங்க எஜெக்ட் பண்ணாங்க இல்லைங்களா? சோ அது வந்து அவங்க எஜெக்ட் பண்றதுக்கு அந்த ஒரு நாள் அந்த முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. இது வந்து ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் கான்ட்ரோவர்சிஸ் எவர். ஓகேங்களா? ஆமா, எனக்கு அவங்க மதுமிதா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப எனக்கும் பிடிக்கும்.
மதுமிதாவெல்லாம் பர்பஸ்ஃபுல்லா பண்ணி தான் இந்த நாய்ங்க வெளில ஆமா. அனுப்பிச்சுச்சுங்க. ஷி வாஸ் ஆக்சுவலி a beautiful ஸோ contestant. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது லைவ்ல பார்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பா யாரு வந்து நெகட்டிவ் யாரு வந்து உண்மையான புலிஸ்ன்றது தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா அவங்க ஏன் அது வந்து இவன் தான். அவன் பேர் என்ன? சாண்டி, கவின் இவங்கெல்லாம் பண்ணது தான். எக்ஸாக்ட்லி ஷெர்னி எல்லாருமே they did their worst with her. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து அவங்களுடைய என்ன சொல்றது பேபி ஃபேஸஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு முடியுமோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஒரு 2-3 வீக்ஸ் வாயே திறக்க முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க மதுமிதாவை. எனக்கு வந்து அதே பயம்தான், ஒருவேளை பார்வையும் வந்து நெகட்டிவா போயிடக்கூடாது. அவங்க இவ்வளோ கண்டென்ட் இது வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 ப்ரமோன்னு பார்த்தா கூட ஒரு 90 நாளைக்கு எவ்வளவுங்க வந்து ஒரு 270 ப்ரமோ 270 கண்டிப்பா 250 ப்ரமோலையாவது பார்வதி இருந்திருப்பாங்க. 220. இவ்வளவு ப்ரமோ. ஆனா ஆக்சுவலா நோ எக்ஸாக்ட் கவுண்ட் பாத்தீங்கன்னா சோ ஃபார் 320 ப்ரோமோ வந்திருக்கு. அதுல 220 ப்ரோமோ வந்து பார்வதி பார்வதியோடது. 220 220 இவ்வளவு கண்டென்ட் கொடுத்து இவங்களுக்கு வந்து உங்களுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி அவங்க எவிக்ட் ஆகி போகும்போது கூட அவங்களுடைய எமோஷன்ஸை வச்சு மில்க் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி வந்து தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. அவங்களாம் ப்ராப்ளம் யூ ஹவ் யூஸ்ட் a lot to boost your TRP and then you have thrown her under your beautiful bus. That's all. But anyway, பார்வதி ரெக்கவர் ஆகணும் sooner or later. இன்னொரு அவங்களுக்கு எந்த நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் இல்லைனாக்கா பரவாயில்ல, எதுவும் சேலரி இஷ்யூஸ் எதுவும் அதனால வந்து பிளாக்மெயிலிங் எதுவும் இல்லைன்னா ஐ ஹோப் ஷீ கம்ஸ் டு ஸ்பேஸ் sooner or later. Let's have a chat with her, encourage her so that she can recover better. அதுதான், that's all I just want to wish for Parvati, Tom. That's all. Thanks for the opportunity again. Thank you so much, Senator. Thank you. டாம் இப்ப கொஞ்சம் இப்ப பேசலாமா இல்ல நந்தி? இப்ப பேசலாம். ஓகேமா, தேங்க்யூ. அழக்கூடாது. அழாம பேசுவீங்களா? எனக்கு அழுகே, நான் நிறைய அழுதுட்டேன். எனக்கு ரொம்ப அவங்கள வந்துட்டு அப்புறம் ஒரு இடைவேளை விட்டுட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க இருக்கிறவங்க பாருங்களேன், அப்போதான் தொடர்றா திவ்யா வந்து அவள்கிட்ட போயிட்டு பேசணும். அப்புறம் கமுர்தின்னு நான் உனக்கு சொன்னேன்ல, அவளோட அவ கெட்டவ, அவள்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு. அந்த என்ன ஒரு அந்த ஒரு சகுனி மாதிரியே அப்படியே இருக்கா திவ்யா. எனக்கு அந்த நேரத்துல கூட அவங்ககிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த விக்ரம் அவங்க போடி வெளியேன்னு சொல்றது, அப்புறம் அவன் சொல்றது கதவு அங்க திறந்திருக்குன்னு சொன்னது, எல்லாரும் வாங்கடா வெளியே வந்து உங்களுக்கு நீங்க அந்த கர்மாவுல உங்களுக்கும் ஒரு % எடுத்துட்டு தான் போவீங்க வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு பேசாம அப்படியே இருந்துட்டேன். வேற என்ன பண்றது, அவ்வளவுதான், நம்ம நேரவா போய் பேச முடியும். நான் சொல்றேன் பாரு இல்லைன்னா நான் எனக்கு நான் இது மாதிரி அந்த ஒரு இது கூட பாரு 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 என கதரும் கூட்டம் யாரு, கண்டன் குயின் தான் பாரு, அடா ஹோஸ்டுக்கும் நம்ம பாரு, பாரு இல்லைனா பிபி நயன் போரு, தைரியம்னா பாரு, பேச்சாற்றல்னா பாரு, அண்ணுக்கும் நம்ம பாரு, குறும்புக்கும் நம்ம பாரு, சிரிப்புக்கும் நம்ம பாரு, பாரு இல்லைனா இந்த பிபி ரொம்ப ரொம்ப போரு. அப்படிதான் போயிட்டு இருந்தது. பாரு அந்த ஒரு சிங்க பெண்ணு மாதிரி அதை சுத்திட்டு வந்திருந்த அந்த பிபியை எனக்கு பாக்குறதுக்கே லைவ்ல நான் நேத்துலாம் அந்த கார் டாஸ்க வந்து ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு அட்டாக் பண்றாளுங்க. அந்த இறங்கி கமுதின் அந்த பக்கம் போன பிறகு இந்த 3 பேரும் அப்படியே உட்காந்துக்கிட்டு அழுகிற மாதிரி, சீன் போடுற மாதிரி, நடிக்கிற மாதிரி, அதையெல்லாம் இன்னைக்கு வக்கு இல்லாம ஒரு அந்த அவர் கேட்டார் இல்லையா, உனக்கு வேலை செய்ய வக்கு இல்ல, நீ என்ன சொல்றது, அந்த குப்பை கிடக்கு அங்கே கிடக்கு, அப்புறம் வந்து கிச்சன் கிளீன் பண்ணல, பிக் பாஸ்க்கு அலோன்ஸ் பண்ணது கிச்சன் டீமுக்கு, அங்க ஓடி போய் வினோத் கேக்குறான் ஏன் கிளீன் பண்ணலைன்னு, அதுல பாரு இருக்கிறது ஃப்ளோர் கிளீன் இல்ல, அவளை வந்து கேள்வி கேட்டு அவன் கத்தும் போது என்ன எல்லாத்துக்கும் என்ன பண்றீங்கிற போது வேலை செஞ்சதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கல, அந்த இல்லாம ஒரு லட்சணம், அந்த ஹோஸ்ட்ன்ற ஒரு மரியாதையே இல்லாம, தெக்கூரமே இல்லாம அவர் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்கிற பார்வை இந்த மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் ஒரு கண்டஸ்டண்டா கூட மதிக்கல. அடுத்த கண்டஸ்டன்ட் பக்கத்துல இருக்கிற பெண்ணு, அத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் மரியாதை, போட்டிருக்கிற ட்ரெஸ் அழகா இருக்கு அருவரா, இப்ப டிக்கெட் ஃபினால வாங்கிட்டு அருவரா, இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறா, அவ டிக்கெட் ஃபினால வாங்கிட்டு போறாளா, இவ ரெட் கார்டு கொடுத்து, ஏண்டா ஒரு சாதாரண ஒரு எவிக்ஷனை கூட அனுப்பி இருக்கலாமே, அத நாளைக்கு கூட அனுப்புங்க, இல்ல ஒரு 2 பேரையும் சேர்த்து 2 கப்பல்ஸா உள்ள எடுக்கணுமா பிரசன்ட் சான்றா, அதுல அவங்களுக்கு மனநிலை வந்து சரியா இருக்குன்னு கூட சோதிக்கப்பட்டு டாக்டர் எங்க செக் பண்ணிருக்காங்களா டேம்? அப்ப ஏன் இவங்க வந்து அந்த நந்தினி மாதிரியே யாராவது ரொம்ப பேசிட்டா அந்த ஒரு வாரம் முழுக்க அவங்க கணவர் போனதுல
இங்கேருந்து அங்க பேனிக் அட்டாக் ஆயிட்டாங்க. அப்புறம் போய் கன்ஃபரன்ஸ் ரூம்ல போய் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து, அந்த வாரம் முழுக்க ஒரே அழுக. அந்த டோர் கிட்ட மட்டும் உட்கார்ந்துகிட்டு. அப்ப அதெல்லாம் அவங்க எந்த வாரம் கரெக்ட்டா இருந்திருக்காங்க. ஒரு வாரமுமே இல்ல. அவங்க கணவர் போன உடனே ட்ரெஸ் வந்து எடுக்கணும்னு திவ்யா கேட்க போக, அதுக்கு ஒரு அட்டாக் போட்டு. எப்பவுமே அவங்களுக்கு வந்து அது ஒரு கண்டஸ்டன்ட் மாரியே அவங்களுக்கு இந்த கொஞ்சம் கூட இந்த பிக் பாஸ்க்கு அவங்க ஃபிட்டே கிடையாது. அவங்கள ஏன் எடுத்தாங்க? என்ன கப்பிள்ஸா எடுத்து யாருடைய இதுக்கு பாரு வந்து பலிகடா ஆக்குறதுக்கு அவங்க உள்ள விட்டாங்க. ஒரு இதுவே இல்ல. அவங்க சொன்னாங்க. தன்னோட இது வந்து இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம். இப்படி வந்து ஆயிடுச்சேன்னு சொன்னா. அத வச்சுக்கிட்டு எவ்வளவு அப்படியே ஒரு மாதிரி அவங்க ஃபேஸே அப்பலேருந்து பார்வ பார்த்தாலே கமருதீன் கிட்ட திருப்பி அகைன் எப்ப பேசுனாங்களோ, அவங்க ஃபேஸே பார்த்தா அப்படியே பார்க்கும்போதே சுட்டு எரிக்கிற மாரி இருக்கு. எப்படி போய் நம்ம இவளுகிட்ட சொன்னாளே, இவ்ளோ சொன்னா, இவ்ளோ அட்வைஸ் பண்ணோம். அவ கேட்காம போய் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு இது மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க பைத்தியம் மாதிரி. அதுக்கு தகுந்த மாரி இந்த கார் டாஸ்க்ல அவங்க தள்ளி விட்டது. இத விட நீங்க ரெட் கார்ட் குடுக்கணும்னா, சபரிநாதன் இன்னைக்கு பெரிய உலக மகான் ஆயிட்டான். நல்லவன் ஆயிட்டான். பெரிய இதுக்கு ஸ்டார் இதுல வெங்காய ஸ்டார்ன்னு தான் போடணும். அவன் என்ன ஸ்டாரு? இதுல வந்து அவன் வந்து இன்டர்ஃபியர் ஆயி, அவன் பெரிய ஆள் ஆயிட்டானாம். ஒண்ணுமே அதான் சொல்றேனே, அது ஒண்ணுமே இல்லாம, சும்மா அங்கங்க சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான் சபரி. அங்கங்க தூங்குவான். தூங்குனதுல அதிகம் அவன், சபரி, அப்புறம் வந்து எஃப்ஜே, அப்புறம் வந்து அரூரா. இன்னும் நெறைய தூங்கியிருக்கிறவங்க இந்த 3 பேர் லிஸ்ட்ல அவ்ளோ தூங்கியிருக்கான். இன்னைக்கு அவன் பெரிய மகான் ஆயிட்டானாம். சாண்ட்ராவ உடனே போய் அவங்க பேனிக் அட்டாகி, இல்ல அவங்களுக்கு பிரஷர் கூடிச்சோ, என்ன அவங்களுக்கு தான் ஏதாவது அதிகமா பேசினா ஒரு அட்டாக் வந்துருது. அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்ட இந்த பிக் பாஸ் உள்ள விட்டது தப்பு. மொத்த பேரையும் 10 பேர அதுக்குள்ள அடைச்சது தப்பு. உடனே கீழ விழுந்த உடனே நிப்பாட்டியிருக்கணும் டாஸ்க்க. அப்படி கேள்வி கேட்க இன்னைக்கு யாருக்கு ரைட்ஸ் குடுத்தது? பாருக்கிட்ட இந்த வக்கே இல்லாத விஜய் சேதுபதிக்கு. எப்படி இருக்குது பாருங்களேன். கேவலமா இருக்குது. ஐயோ! பார்க்கவே முடியல. அந்த பொண்ணோட ஃபேஸ் ஒண்ணு சொல்ல வந்தா சொல்ல விடுறானே இல்ல. அத்தன பேரும் அங்க வாய பொத்திட்டு இருக்கானுங்க. இந்த ப கமருதீன் வந்து திரும்ப வந்தான், பேசுறான். அப்ப இந்த விக்ரம் தான் அத முன்னே விட்டது. "நீ வந்து உன்னோட லைஃப இதோட இங்கேயே குழி தோண்டி முடிச்சிருங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அவன் அதுல இது பண்ணிக்கிட்டு மறுபடியும் போய் இவளுகிட்ட எப்படியாவது பேசி இது பண்ணணும் அப்படின்னு அந்த நைட்டு முழுக்க பேசினதெல்லாம் எங்க காமிச்சாங்க மக்களுக்கு? எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானுங்க. கடைசியில அந்த கொஞ்சோண்டு அந்த அந்த ஒரு சீன் மட்டும் காமிச்சுட்டு, இதுதான் நடந்துருச்சு. அவங்க திரும்ப சேர்ந்துட்டாங்க. அப்படின்னு மக்களுக்கு காட்டிட்டு இது பண்றானுங்க. இன்னைக்கு காமிச்சுட்டு உட்கார்ந்துட்டு ஒரு எபிசோடு முழுக்க அந்த கார் டாஸ்க்கையும், அப்புறம் அந்த மார்னிங் டாஸ்க் அதுவே அந்த மதுரை பொண்ணு அந்த டாஸ்க்க நான் பார்த்தோனே அப்பவே எனக்கு ஒரு மாரி இதாயிடுச்சு. இன்னைக்கு இந்த பாட்ட போடுறாங்க. இது கொஞ்சம் சிங்க் ஆகுதே மதுரை பொண்ணுன்றபோது, ஒரு மாதிரி அவளும் டான்ஸ் ரொம்ப இது பண்ணி இன்ட்ரெஸ்ட்டா ஆடினா. அவளுக்கு ஒரு இது என்னன்னா, சபரி போய் அவளுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ண மாரி ஆடுனோன, அதுல அவ கொஞ்சம் இது பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடிட்டா. அது பார்க்கும்போது தெரிஞ்சுது. அப்பயே நான் யோசிச்சேன். சரி யாரெல்லாம் போமாட்டாங்க. சுபிக்ஷா தானே இருக்கா. இல்ல அப்படி ரெட் கார்ட் குடுத்தா கமருதீன் குடுப்பாங்க பேசுனதுக்காக அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா இவ்வளவு மோசமான ச்சே! இந்த வரலாற்றுல நான் சொல்றேன். இந்த மாதிரி எனக்கு இந்த ஹோஸ்ட் பண்ணது சுத்தமா என்ன என்ன வெவ்வேறு ஒரு வாரம் கூட ஏதாவது ஒரு வார்த்தை அவ கேட்டு, பேசி, ஏதாவது நீங்க இந்த ஒரு டாஸ்க்க வாரம் கூட அந்த பொண்ணு நிம்மதியாவே இருக்க விடல இந்த நிம்மதியா தான் சீசன் ஒரு முழுக்க. டாஸ்க்லயுமே பண்ணதுக்கு அப்ரிசியேட் பண்ணல. அந்த வார்டன் டாஸ்க்ல சுத்தமா அந்த குறும்படத்த போட்டு காமிச்சு, சும்மா கிண்டல் பண்ணி என்னமோ கேலி பண்ணி விடுறான். அப்புறம் பார்த்தா அந்த கண்ணுல அடிபட்டு, அப்ப எங்கடா போச்சு உங்களுக்கு இந்த அறிவு? இந்த பெரிய இன்னைக்கு மச்சான்ட ஒய்ஃப்க்கு வந்து கீழ விழுந்துட்டா, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அது ஆக்சிடென்ட். இந்த சபரி அன்னைக்கு அடிச்சது வந்து அந்த ஒரு டாஸ்க்ல அவ்ளோ வயலன்ஸா யாருமே நீங்க எத்தன லாங்குவேஜ்ல போய் பாருங்க. எல்லாரும் இதுக்கு அன்னைக்கே அவனுக்கு வார்னிங் குடுக்கல, ரெட் கார்ட் குடுக்கல. அப்பவே குடுத்திருந்தா எல்லா கண்டஸ்டன்டும் கொஞ்சம் இதா இருந்திருப்பாங்கல்ல. இனிமேல் இந்த மாரி வயலன்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது இது இருக்குது. நம்ம ரெட் கார்ட்ல வெளிய போயிருவோம் அப்படின்ட்டு இந்த கமருதீனுக்கும் திவாகர் கிட்ட எவ்வளவு சண்டை போட்டிருப்பாப்ல. ரம்யா கிட்ட சண்டை போடும்போது ரொம்ப கத்தி ஒரு மாரி அடி, போடி, வாடின்லாம் பேசும்போது, இல்ல எல்லார்கிட்டயும் பாருகிட்ட சண்டை போடும்போது, "வாய உடைச்சிருவேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணு. நீ எல்லாம் மூஞ்சி" அப்படின்லாம் சொல்லும்போது, இந்த பிக் பாஸ் வந்து இல்ல பிச்சை எடுத்து தான் நீங்க சொல்ற மாரி பிச்சை
தான் எடுக்கணும். எடுத்திருக்கானுங்க. 90 நாள் எடுத்துட்டு, அந்த பொண்ணுக்கு கடைசில சம்பளம் இல்ல. நீ வந்து ஸ்டேஜ்ல நின்னு போகும்போது இத்தன கண்டஸ்டன்ட்க்கு என்னெல்லாம் சொல்லி விடுறான் பிக் பாஸ். நீ அப்படி இரு, வெளிய போய் இப்படி இருன்ட்டு. எனக்கு அவ்ளோ அழுகையா வருது. 90 நாள் அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்த, உழைப்ப புடுங்கிக்கிட்டு கடைசில எப்படியோ அனுப்பி விட்டுறானுங்க. ஒரு ரெட் கார்டு காமிச்சு ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டு ஒரு என்ன அவ்ளோ பண்ணிட்டா அவ? என்ன பண்ணினா? அந்த ஷோக்கான இதத்தானே ஏன் இந்த மொத்த பேரு மிக்ஸர் திங்கிறவனா கூப்பிட்டு வச்சு, எவனுமே பேச மாட்டேங்கிறான். பாயிண்ட்ட எடுத்து அவன் பக்கத்துல இருக்க ரைட்ஸான பாயிண்ட்ட வைக்க மாட்டேங்கிறான். ஒரு டாஸ்க் குடுத்தா புரிய மாட்டேங்குது. அத 10 தரம் அத அவனுங்களுக்கு புரிய வச்சு திருப்பி இது பண்ணாலும், அதுல ஒரு பாயிண்ட்ட யார் யார ட்ரிகர் பண்ணி விளையாடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுதான் டாஸ்க் அப்படின்னு செய்ய மாட்டேன்றானுங்க. இதுல இவன் மட்டுமே தனித்துவமா செய்ததுனால, அவ வாயாடி, அவ வாயாடி, அவ தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறா. ஏன்டா எல்லாரும் நீங்களும் போட்டி போட்டு அவளோட பேசி விளையாண்டுருக்கலாம் தானே! அவள மட்டும் பேச விட்டு, நீங்க அவ மட்டும் கெட்டவ கெட்டவன்ட்டு அவள அப்படியே ஒதுக்குற மாரியே இருந்தீங்க. இப்ப அதுக்கப்புறம் இந்த லவ் கண்டென்ட் அத குடுத்ததுனால, அதையும் நீங்க தான்டா என்ஜாய் பண்ணி டிஆர்பிக்காக பிச்சை எடுத்துட்டீங்க. அத அப்பவே கட் பண்ணியிருக்கலாமே! பேட் டச் இல்ல குட் டச் என்ன அன்வான்டட் டச்சுன்னா சொல்லி என்னவோ சொல்லி, அத திருப்பி திருப்பி அத ரிப்பீட் பண்ணி கொண்டு வந்து இப்ப கமருதீன் ஃபேமிலி ரவுண்டுக்கும் முன்னாலயும் எடுத்துட்டான். சரி ஓகே. எடுத்தானா, அப்ப எடுக்கும்போது இந்த எல்லா கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்து அவனுக்கு ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. அப்போ அதுல வந்து திருப்ப அதே இது பண்ணவன் கமருதீன். இன்னைக்கு வந்து விஜய் சொல்றாரு, "நீ பாரு பக்கம் போனதுனால தான் கெட்டு அழிஞ்சு போயிட்ட. நீ போய் வெளிய போய் இது மாரி சேர்ந்துராத" அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதே மாரி வினோத், என்னடா நடக்குது? ஏன்டா ஒரு பொண்ணுன்னா இவ்வளவு உங்களுக்கு வன்மத்த கக்குறீங்களாடா? என்ன நினைக்கிறான்? அப்புறம் சொல்றான், நான் எனக்கு 2 பேரு இந்த மாரி அனுப்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. டேய் வருஷம் பிறந்து முதல் ஹோஸ்ட் வந்து பண்ணி இந்த மாரி அநியாயமா ஒரு பொண்ணோட சாபத்தையே நீ ஏத்துட்டு தான் அனுப்பியிருக்கிறீங்க. 90 நாளுடைய உழைப்ப பாருங்க. அந்த எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு? பார்க்கும்போது எனக்கு சத்தியமா ஃபேஸ் பார்க்கவே முடியல. அங்க போய் டோர் கிட்ட நின்னு ஒருக்கா அப்படி திரும்பி நின்னு ஒருக்கா பார்த்துட்டே போகுது. யார்கிட்டயுமே ஒண்ணும் சொல்லல. ரொம்ப நல்லா இருந்தது. யாருக்கு சொல்லி என்ன இங்க இருக்கிறவங்க என்ன ரெஸ்பெக்ட் குடுத்தாங்க இங்க இருந்தவங்க? எல்லாரும் போற வரைக்கும் அந்த பொண்ண போடின்னு கதவுகள கூட கொண்டோய் தள்ளியிருப்பாவுல. திவ்யா விட்டிருந்தா டோருக்குள்ளயே வெளிய கொண்டோய் போட்டுருப்பாவுல. அப்படி வன்மமா இருக்கிறாங்க. அது அதே இந்த சபரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ச்சே! அதிகமா கேவலம் பேசுனாங்க. கெட்டவன் விசில் கேக்குதா? அடிக்கிறான். கேக்குதா? விசில் அடிக்கிறான். மனுஷனா நான் அவன்? பேசுறது கேக்குதா பிரதர்? மனுஷனா ஒருத்தன் ரெட் கார்டு வாங்கிக்கிட்டு கேக்குது டாம். உழைப்பு இருங்க பூமதி பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா? போட்ட உழைப்புக்கெல்லாம் ஒரு பலன் இல்லாம, ஒரு இது இல்லாம, ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏன் இவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் வயலன்ஸா பிசிக்கலா பண்ணவங்களுக்கெல்லாம் ரெட் கார்ட் குடுத்து அனுப்பணும்னா எல்லாருக்கும் குடுத்துருக்கலாமே! மொத்த பேருக்கும் குடுத்துருக்கலாமே!